ஹலோ மக்களே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி உப்புமா தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். கடுகு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். வெள்ளை உளுந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பை கோல்டன் ப்ரௌனாக ஆகட்டும். கடலைப்பருப்பு நல்லா வறுந்துருச்சு. ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். 4-5 பச்சை மிளகா மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் இதை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்குங்க. 5 இட்லிக்கு வந்து இவ்வளோ பொருள் போட்டுருக்குறேன். நீங்கள் அதிகமாக செய்கிற மாதிரி இருந்தால் இன்னும் அதிகமாக போட்டுக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாலாம். டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். ஏற்கனவே நம்ம இட்லியில் வந்து உப்பு இருக்கும், அதனால் கம்மியாகவே போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இட்லியை வந்து உதிரியாக இந்த மாதிரி பிச்சு வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய இட்லி உப்புமாவு சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. எண்ணெயை ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் ஊற்றுறேன் நான். நம்ம இட்லி உப்புமா செய்கிறப்ப தாராளமாக எண்ணெய் ஊற்றினா சூப்பராக இருக்கும். நம்மளுடைய இட்லி உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நம்மளுடைய இட்லி உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.